கிறிஸ்மஸ்க்கு ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணுவோமா? இந்த பிங்க்கில் தான் நான் என்னோட டிசைன் பண்ண கிறிஸ்மஸ்க்கு ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணுவோமா? பட் என்ன ட்விஸ்ட்னா, ஃபேப்ரிக் நம்ம வெளில சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க ஃபேப்ரிக்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் இந்த இயர்ஸில் வந்து வாங்கி வச்ச ஃபேப்ரிக் இது. அட்லீஸ்ட் இயர் எண்டில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இதில் இந்த பிங்க் கலர் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிங்க் கலரில் தான் நான் இன்றைக்கி என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் பண்ண போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் டேலேயே கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் டேயில் நான் இந்த அவுட்ஃபிட்க்கு என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது தான் இந்த இதோடது இருக்கும். இன்றைக்கி ஒன் டேலேயே நான் இந்த கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட்டை முடிக்கணுங்கிறது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் கோஸ். அது போக நடுவில் ஒரு கிளைண்ட்டோட ட்ரெஸ்மே இருக்குது. ஸோ கோயிங் டு பேலன்ஸ் போத். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் நான் பண்ணுறதா பார்க்க போகிறீங்க. அண்ட் இதோட பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டாவில் போட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் சஜஷனாக போட்டு கிளைண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸ் செலக்ட் பண்ண டிசைன் தான் நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான், பட் ரொம்ப மினிமலாக ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ் தான் நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணனா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அண்ட் இந்த சாட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம பட்டர் கிரேப் லைனிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் லைனிங்குமே நான் 3.5 எடுத்திருக்கேன். நான் வந்து இது ஃபஸ்ட்டே வாங்கி வச்சது. ஸோ இந்த டிசைனுக்காகன்னு பர்டிகுலராக வாங்கலை. இந்த ஃபேப்ரிக் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கனால அந்த ரெஃபரன்ஸில் இருக்க சேம் எக்ஸாக்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாட்டினுக்கு ஏற்ற மாதிரி அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஸ்லீவ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் போட்டுக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் நான் இந்த மாதிரி ப்ளீட் வச்சது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சம்வாட் நிறைய கிளைண்ட்ஸுமே அதை வந்து விரும்புகிறாங்க, அதை நிறைய பேர் வந்து கேட்குறாங்கங்கிற மாதிரி மை தாட். ஸோ அது இல்லாமல் எனக்குமே அதில் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணணுங்கிறதும் எனக்கு ஒரு ஆசை. அண்ட் என்னோடய பேசிக் டிசைன் வந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் எப்படி பண்ண போகிறேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து அந்த ப்ளீட்டட் போர்ஷன் வரதை வந்து நான் 2 லேயராக பண்ண போகிறேன். உள்ளே ஒரு லேயர் அண்ட் வெளியே வந்து அந்த ப்ளீட்டட் லேயர் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்குது. 1 2 3, ஃப்ரண்ட்டில் 3 அண்ட் பேக்கில் 3. ஸோ டோட்டலி 6 லேயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இது கூட என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ஆலியர் கட் மாதிரி ஒரு இங்கே க்ராஸ் லைன் வருது. ஸோ அதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த பேட்டர்னில். ஸோ என்னோடய ஓவரால் டிசைனை பொறுத்து நான் வந்து பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட லைனிங்கை கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பேக்கில் வந்து ஒரு நல்ல ஃபிட்டிங்காக நான் ரோப் பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். என்னோடய கிளைண்ட் நிறைய பேருக்கு தெரியும். என்கிட்ட கவுன் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இந்த ஃபிட்டிங்க்கு ரோப் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் கொடுக்க போகிறேன். இதுக்கும் சேம் அதே ப்ராசஸ். அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் அந்த யோக் பார்ட் இல்லாமல் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம இது வரப்போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த இமேஜில் பார்த்த மாதிரி நம்ம என்னென்ன அதில் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ராப் தான். அதில் தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். அது போக எக்ஸ்ட்ரா எம்ப்ளிஷ்மெண்ட் ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஓவரால் அவுட்புட்டோட டிசைன் வந்து அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஃப்ரண்ட் லைனிங்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கோட பேக் வந்து பேனல்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 6 பேனல்ஸ் நான் டோட்டலாக போட்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, பேனல்ஸ் அந்த மேலே லிஃப்ட் ஏரியா அந்த ஆலியர் கட் மாதிரி மேலே ஃப்ரண்ட்டில் வர கட்டை வந்து நான் லைனிங்கில் போட மறந்துட்டேன். ஸோ ஒரே ஒரு பேனலில் மட்டும் அந்த கட் வந்திருக்கணும் மேலே. ஸோ அந்த மிஸ்டேக்கை நான் மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணலை. மெயின் ஃபேப்ரிக்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் டோட்டலி 6 பேனல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். லிஃப்ட் நான் இப்போ வந்து ஒரு 3 பேனல்ஸ்க்கு சேர்த்து தான் கட் பண்ணுறேன். அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் சாட்டினே திக் ஃபேப்ரிக்குங்கிறனால நான் ஒரு லேயர் ஆஃப் சாட்டின் கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோ ஆடாக தெரியாது. இந்த ஒரு பேனலை மட்டும் நான் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த 2 பேனலில் யூஸ்வலாக கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு அந்த ஒரு பேனலுக்கு மட்டும் அந்த லிஃப்ட் வந்தாச்சு. ஃப்ரண்ட்டோட 3 பேனல்ஸ் முடிஞ்சு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பாக்கெட் கட் பண்ண போகிறேன். பேக்லேயும் சேம் 6 லேயர் 3 panels.
மாதிரி பேனல்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேப்ரிக் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நான் இதை மேக்ஸிமம் 2.5 ஃபேப்ரிக் 2.5 to 3 மீட்டர்ஸ்லேயே கட் பண்ணிட்டேன் 3 பேனல்ஸை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட ஆப்போசிட் சைடில் நான் கட் பண்ணனால எனக்கு 2 க்ளோஸ்டும் ஒரு ஓப்பனும் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னோடய சென்டரில் நம்ம அந்த நாட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த போர்ஷனுக்கு அந்த ஓப்பன் சைட்ஸ் வர மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பேக்கு and this is front and lining. இந்த 6 panels ஒன்றா இருக்குது. and இது நம்ம டாப். இது என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். இதில் தான் நம்ம அந்த ட்ரேப்பிங் ஸ்டைல் கொண்டு வர போகிறோம். இந்த டாப் பார்த்திங்கன்னா நான் பேக் வந்து நான் பேசிக்காக இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பாடிஸ் ட்ரா பண்ணுற மாதிரியே அது கூட அந்த ஷோல்டர்லெஸ் பேட்டர்னை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இது கூட ஷோல்டர் வந்து நான் உள்ளே தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஷோல்டர்லெஸ்ஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வீ கட் கொடுத்து அந்த ஜிக்ஸாக் ரோப் கொடுப்போம். அண்ட் இது ஃப்ரண்ட், அந்த ஒரு லிஃப்டிங் ஆலியர் கட்டுக்கு மேலே ஏற்றி கட் பண்ண மாதிரி ஒரு லிஃப்ட் கூட. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சா? இதை வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மெயின் ஃபேப்ரிக்கை ஆன் ஃபோல்டில் போட்டு எனக்கு நான் இதிலே தான் அந்த ஸ்ட்ராப்புக்கும் நான் ஃபேப்ரிக் கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த ஃபேப்ரிக் இவ்வளோ வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் ஆன் ஃபோல்டில் போட்டு இந்த சைடு எனக்கு 2 ஆன் ஃபோல்ட்ஸ் வந்திருக்குலா, இதில் வந்து நான் பேக் பேட்டர்னை வச்சு ஒரு காமனாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பேட்டர்ன் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து நான் அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்க்கு வைக்க போகிறேன். இந்த சைடில் ஃபோல்ட் இருக்கிறதை எடுத்து விட்டுறலாம். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு முடிஞ்சு. நம்ம இதுக்கு ஸ்லீவ் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஸ்லீவ் பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. கட்டிங் ப்ராசஸ்லாம் முழுசாக முடிஞ்சான்னு கேட்டால் கிடையாது. நம்ம டாப் அண்ட் பாட்டம் தான் கட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டிச் அண்ட் அந்த ப்ளீட் போர்ஷன்ஸும் அந்த ஸ்ட்ராப்ஸும் இன்னும் நம்ம கட் பண்ணோம். பட் பேசிக்காக ஒரு அவுட்புட் ஒரு அவுட்லைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து 1 டேயில் பண்ணணும் அப்படிங்கிறனால இப்போ ஆல்ரெடி எனக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓவரால் அவுட்புட்டை கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் ஸ்டிச் பண்ண தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனோட பேனல்ஸை ஜாயின் பண்ணிட போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பேக் சைடு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைனாக ஒரு ஸ்கர்ட் ரெடி பண்ணிடுறேன். அண்ட் ஸ்கர்ட்டுக்கு அப்புறம் நம்ம டாப் ரெடி பண்ணலாம். லைனிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓவர்லாக் போட்டு நீட்டாக எடுத்தாச்சு. நைஸில். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் 3 பேனல் வரும் அண்ட் பேக்கில் 4 பேனல் மாதிரி தெரியும். பட் 3 பேனல் தான். நான் இதை வந்து டாப் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இதை சம்வாட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை முடிச்சாச்சு. ஸோ ஸ்கர்ட் பார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அண்ட் யோக் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஸ்ட்ராப்புக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் எவ்வளோ எனக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு தின் ஸ்ட்ராப் எனக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 1 inch ஸ்ட்ராப் வேணும். ஸோ 1 inchக்கு ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராப்பை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன்லாம் போடுறது அண்ட் கட்டிங் பண்ணுறதெல்லாம் விட கஷ்டமானது என்ன தெரியுமா? இந்த த்ரெட் கலரை மேட்ச் பண்ணுறது. அது வந்து எனக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்கா, இல்லை உங்களுக்கும் கஷ்டமாக இருக்காங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸாக்ட் கலர் வேணும்னு நான் நினைப்பேன், த்ரெட் கலர். ஆனால் வந்து எப்போவாது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஷேடுக்காக ஒரு 10 டப்பா கூட நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம் த்ரெட்டு. பட் இன்றைக்கி என்னோட பை லக் எனக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸாக்ட் கலர் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே ஃபைன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து கேன்வாஷ் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இந்த ஷேப்பில் கேன்வாஷ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தனால அந்த பேக் ஸ்டிச் பண்ணிட்டு அதோட வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஸ்ட்ராப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை அயன் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு பேக் போர்ஷனை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே ரோப் கட்டுற மாதிரி அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த நெக்குக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வரும். ஸோ நான் இந்த மாதிரி உள்ள கேன்வாஷ் இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மேலே ஃபேப்ரிக்காகவும் வச்சுக்கலாம். அது வந்து இன்னொரு டைப் நம்ம ப்ளவுஸ்க்குலாம் யூஸ்வலாக பண்ணுவோம், அந்த டைப்பில் கூட கேன்வாஸ் வச்சுக்கலாம். பட் கேன்வாஸ் வைக்காமல் நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த இடம்லாம் ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பேக்கோட 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கேன்வாஷ் வந்து நான் இந்த மாதிரி லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் பீஸில் வச்சு கேன்வாஷ் அயன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு மாதிரி அது திட்டாக தெரியும், உங்களுக்கு திக்காக உள்ளே இருக்கிறது தெரியும். அண்ட் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போடாமல் விட்டிங்கன்னா கேன்வாஷ் வந்து தனியாக வெளியே டேர் ஆகி வரக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி நான் லைனிங்கில் வந்து கேன்வாஷ் வச்சு நான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அதை ஃபுல்லாக அயன் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் வந்து ஸ்டிச் பண்ணி நெக் போர்ஷனை திருப்பி ஃப்ரண்ட் நெக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஃபஸ்ட்டு பார்ட் இது தான். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஸ்கர்ட் நம்ம முடிச்சிட்டோம் அண்டு பேக் சைடும் முடிச்சிட்டோம். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிடலாமா? ஸோ ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பின் பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டேன். அது ஜஸ்ட் நெக் லைனுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாப்போட ஃபர்ஸ்ட் லேயர் நான் முடிச்சிட்டேன். டாப்போட ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து அந்த ப்ளீட்டட் லேயர் வரும், அதை தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து எட்ஜஸ் மட்டும் நான் மடித்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரேப்பிங்னா உங்களுக்கு ஒரு ட்ரேப்பிங் மேனிக்வீன் வேணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த மேனிக்வீன் என்கிட்ட இருக்குது. பட் அது இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட்டு அண்ட் இதுதான் இங்கே தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 இன்ச் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி எனக்கு டில் எந்த கார்னர்லேருந்து எந்த கார்னர் வரைக்கும் வேணுங்கிறத நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ச் டேப் வச்சு நீட்டாக மெஷர்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணாலும் ஓகே. எனக்கு இது வந்து இன்ச்சஸ் ஓரளவுக்கு கேல்குலேஷன் இருக்கனால நான் மார்க் பண்ணுறேன். பட் நீங்கள் இன்ச் டேப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும், கரெக்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை நான் ஸ்ட்ரெயிட்டாக கீழே விட்டுருக்கேன். ஓகே,
இப்போ எனக்கு நெக்ஸ்ட் நான் ப்ளீட்ஸ் எடுக்கணும். கீழே இருக்க ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கேருந்து எனக்கு இங்கே வந்து நிறைய ப்ளீட்ஸும் இருக்கக்கூடாது, அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸ் திக்காகவும் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளீட்ஸ் வந்து பெரிய ப்ளீட்ஸாக எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு இங்கே 2 inches, இப்போ என்னோடய இந்த ஃபோல்டிங் இங்கே தான் முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து ஒரு 2 inchesக்கு நான் என்னோட அடுத்த ப்ளீட் எடுக்கிறேன். இப்போ எனக்கு இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 inch இந்த ப்ளீட்ஸ்க்கும் இந்த ப்ளீட்ஸ்க்கும் நடுவில் கேப் கொடுக்குறேன். ட்ரேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பின் பண்ணுறது அதில் தான் இருக்குது அதோட டிசைனே. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 2 inches கேப். அகெயின் ஒரு 1/2 inch பின் பண்ணிக்கிறேன். ½ inch பின் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு 2 inches. இங்கே இருக்கா என்னோடய ஃபேப்ரிக். இப்போது இங்கேருந்து 2 inches. எனக்கு இங்கே நிறைய ப்ளீட்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ எனக்கு இந்த 1/2 inchங்கிறத நம்ம வேணால் பெருசாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஈவனாக பண்ணணும். இந்த சைட்ஸ்லேயும் அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம லாஸ்ட்டாக இங்கே சைட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்ஸ்ட்டு இங்கேன்னு ஒரு 2 inches. அண்ட் இங்கே 1/2 inch. இந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங் இங்கேருந்து உள்ளே நமக்கு இந்த வீக்கட் இங்கே இருக்கா, இது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ எஸ், நான் வந்து ஒரு சைட் ஸ்டிச் பண்ணியே எடுத்துட்டேன். உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சென்டர் ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சைடு நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளீட்ஸ் வேணுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணவே போகிறோம். இந்த லைட்டாக இந்த இது தூக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது சரியாயிடும். ஸோ நான் இங்கே என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் ப்ளீட்ஸை. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி இங்கே ஆர்ம் ஹோல் கிட்ட ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே எப்படி ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஃபேப்ரிக்கவே ஃபோல்ட் பண்ணி இந்த ப்ளீட்ஸவே ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ நம்ம இங்கே பண்ணலாம் அதேவே. ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ளீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு நமக்கு பெல் பின்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி இதை இங்கே வச்சுருக்கணும். சேம் அதே ஏரியாவில் தான் இங்கே வரணும். இது எவ்வளோ கேப் இருக்குன்னு மெஷர் பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாட்டாது. இப்போ நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
உள்ளெல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கனால ப்ளீட்ஸ் கலையாது. நீங்கள் இங்கே மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சு. இதை நம்ம நல்லா அயன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட். இப்போ இந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம ஷோல்டருக்கு ஸ்ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நேற்று ஒன் டேலேயே நான் முடிச்சிட்டேன். நேற்று ஒரு ட்ரையல் பார்த்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டேன். என்னால் வீடியோஸ் மட்டும் எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒன்று ஸ்டீமிங் மட்டும் பண்ணணும். பட் எனக்கு வெயிட் பண்ண முடியல. நான் இதை ட்ரையல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்த டிசைன்லேருந்து நான் ஒரு சின்ன சின்ன ஆட் ஆன் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இங்கே ஒரு ஷோல்டரில் வந்து அந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு ஃப்ரண்ட்டில் அவ்வளோக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணல பேட்டர்னில். பேக்கில் இந்த ரோப் டீட்டெயிலிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு எதுவும் இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணல. ஸோ நம்ம இதை இப்போ ட்ரையல் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் நான் இதை ட்ரையல் பார்த்துட்டு வந்தேன். அது பேக் நெக். பேக் சூப்பராக இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் வா